திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? சோழவள நாடான திருச்செங்காட்டாங்குடியில் மாமாத்திரர் குலத்தில் பரஞ்சோதியார் பிறந்தார். பரஞ்சோதியார் தான் சிறுதொண்ட நாயனார். சிவபெருமான் மேலே வச்சிருந்த அளவில்லாத நீங்காத அன்பின் காரணமாக எப்பவுமே அவர் சிவபெருமானே நினச்சிக்கிட்டு சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்பிட்டு இருந்தார். பரஞ்சோதியார் அந்த நாட்டு ராஜாவுடைய சேனாதிபதியாகவும் இருந்தார். ஆயுர்வேதமாகிய மருத்துவ நூல்களையும் வடமொழி நூலையும் படைகள போர் கருவிகளின் தொழில்களையும் திறம்பட கற்று வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் யானையேற்றம் குதிரையேற்றம் போன்ற பல கலைகளை கற்று வச்சிருந்தாரு. ரொம்ப திறமசாலியாக இருந்தார். இவ்வளோ திறமை உள்ள இவர் சேனாதிபதி இல்லை. அதனால் ராஜாவுக்கு பதிலாக இவரே பல நாட்டு மேலே போர் தொடுத்து போவாங்க. எங்கே போனாலும் இவரே தான் ஜெயிப்பார். அப்படி இருந்த ஒரு சமயத்தில் வடநாட்டில் இருக்கிற வாதாபி அப்படின்ற ஊருக்கு போர் தொடுத்து போகிறாரு. அந்த போரில் அவரே ஜெயிச்சு அந்த நாட்டை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருந்து பொன் பொருள் அப்புறம் நிறைய நவமணிகள், அது மட்டும் இல்லாமல் யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து அந்த சோழ மன்னன் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ அதை பார்த்த சோழ மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மற்ற அமைச்சர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பெருமையாக பேசுகிறாங்க பரஞ்சோதியாரை பற்றி. இவர் எங்கே போருக்கு போனாலும் இவரே தான் ஜெயிக்கிறாரு, என்ன திறமசாலி அப்படின்னு பரஞ்சோதியாரை பற்றி பேசும்போது அங்கே இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இவர் ஜெயிக்காமல் என்ன பண்ணுவார், இவர் தான் சிறந்த சிவனடியாராச்சே, சிவபெருமானே இவர் பக்கம், அப்புறம் இவர் போருக்கு போனால் இவரை தோக்க விடுவாரா சிவபெருமான் அப்படியெல்லாம் அவங்க பேசும்பொழுது தான் தெரியுது ராஜாவுக்கு பரஞ்சோதியார் ஒரு சிறந்த சிவனடியாருன்னு. உடனே ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னது, இவர் சிவனடியாரா? இது வரைக்கும் நான் அப்படி அவர்கிட்ட நான் உணர்ந்ததே இல்லையே. சிவனடியாரையா நான் போய் ஒரு போர் முனியில் போய் போர் புரிய வச்சு நிறைய உயிர்களை கொலை பண்ண வச்சேன், எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியார் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தெரியாதனமாக நான் போருக்கு அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னு. உடனே பரஞ்சோதியார் ராஜா காலில் விழுந்து வணங்கி, ராஜா நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், இதில் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜா இல்லை, எப்போ உங்களை சிவனடியார்னு எனக்கு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நீங்கள் சேனாதிபதியாக இங்கே இருக்க வேணாம், நீங்கள் உங்கள் ஊருக்கே போங்க, போய் அங்கே போய் சிவதொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பரஞ்சோதியார் இல்லை நான் என் கடமையை செஞ்சேன், இது நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க வேணான்னு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் ராஜா விரதா இல்லை, நிறையா பொண்ணு பொருள் அப்புறம் நிறைய மானிய நிலங்கள் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் அங்கே சிவதொண்டு செய்யுங்க அப்படின்னு அமுச்சு வச்சுறாங்க. சரி, இதெல்லாம் சிவனோட சித்தம் அப்படின்னு பரஞ்சோதியாரும் ராஜா கொடுத்த பொண்ணு பொருள் அந்த மானிய நிலம் அந்த பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஊரான திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து அங்கே இருக்கிற கரமதீஸ்வரங்கிற கோவிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு வர அடியாருக்கு சாப்பாடு போட்டு தொண்டு செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு திருவெண்காட்டு நங்கை அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு சீரால தேவர்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. அந்த குழந்தை மேலே சிறுதொண்ட நாயனாருக்கு அவ்வளோ பாசம், அவ்வளோ நகைகள்லாம் போட்டு அழகு பார்க்குறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடம் போகிற பருவம் வருது. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் ஒரு முறை திருச்செங்காட்டாங்குடிக்கு வராரு. அவர் வர செய்தியை கேள்விப்பட்ட உடனே சிறுதொண்ட நாயனாரே போய் எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டிலேயே தங்க வச்சு அடியார்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அப்படி கவனிக்கிறாரு. அதனால திருஞான சம்பந்தரும் கொஞ்ச நாள் திருச்செங்காட்டாங்குடியில தங்கி இருக்காங்க. அப்புறம் திருச்செங்காட்டாங்குடியிலேருந்து கிளம்பும் பொழுது கோயிலுக்கு போய் சிறுதொண்ட நாயனாரை சிறப்பிச்சு ஒரு பதிகம் பாடிட்டு திருஞான சம்பந்தர் கிளம்புறாரு. சிறுதொண்ட நாயனார் தினமும் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் அவரு சாப்பிட்றதுங்கிறத ஒரு நியமமாகவே வச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் சிவபெருமான் இவருடைய அன்பை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வடகையிலேருந்து புறப்பட்டு ஒரு பைரவ சங்கமர் வேடமிட்டு இங்கே திருச்செங்காட்டாங்குடிக்கு வராரு. வர வழியில் சிறுதொண்ட நாயனார் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டே சிறுதொண்ட நாயனார் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு சிவ தொண்டர்களுக்கு தினம்தோறும் சோறு போடும் சிறுதொண்டர் இந்த வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டார். இவர் கூப்பிட்றத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண், அவங்க பேர் சந்தன நங்கை, அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பைரவ சங்கமாக நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே
யாரோ தவசீலர் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்கள வணங்கி, ஐயா எங்களுடைய சிறுதொண்டர் தினமும் அடியாருக்கு அன்னம் விட்டதுக்கு அப்புறம் தான் அவரு சாப்பிட்றதுங்கிறது ஒரு நியமமாகவே வச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு அடியாருமே வீட்டுக்கு வரவே இல்லை, அதனால் அவரே போய் அடியாரை பார்த்து கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, உடனே வந்துடுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் காத்துருங்க ஐயா அப்படின்னு பணிவாக கேட்குறாங்க. அதுக்கு பைரவ சங்கமர், பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட சிறுதொண்ட நாயனருடைய மனைவி, வந்த சிவனடியார் எங்கே போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வேக வேகமாக வெளியில் வராங்க. பைரவ சங்கமரை வணங்கி, ஐயா தயவு செஞ்சு போயிடாதீங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கணவர் வந்துடுவாங்க, அவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் இருங்க ஐயான்னு எவ்வளோ பணிவாக கேட்குறாங்க. ஆனால் பைரவ சங்கமர், இல்லைம்மா நான் உன் கணவரை பார்க்கறதுக்காகவே நான் வடநாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், உன் கணவரை பார்த்துட்டு தான் போவேன், ஆனால் என்னால் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, இந்த ஊர் கோவிலில் இருக்கிற அத்தி மரத்துக்கடியில் நான் உட்காந்துருக்கேன், உன் கணவர் வந்த உடனே நான் வந்த விவரத்தை சொல்லி அவரை அங்கே அனுப்பி வையே, நான் அங்கே அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவ சங்கமர் கிளம்பி போயிடுறாரு. பைரவர் சங்கமர் போன கொஞ்ச நேரத்தில் சிறுதொண்ட நாயனார் அடியாரை தேடி பார்த்துட்டு ஒருத்தரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்வாக வீட்டுக்கு வராங்க. அவரை பார்த்த அவங்க மனைவி, நீங்கள் அடியாரை தேடி போன கொஞ்ச நேரத்திலே கையில் கபாலமும் சூலமும் வச்சுருந்த ஒரு சிவனடியார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கங்க அப்படின்னு சொன்னது தான் சிறுதொண்ட நாயனாருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு. எங்கே இருக்காங்க அவங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்களாங்க, அதனால் நம்ம ஊர் கோவிலில் இருக்கிற அத்தி மரத்துக்கடியில் அவர் உட்காந்துருக்கிறதாவும், நீங்கள் வந்த உடனே உங்களை அந்த கோவிலுக்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டு போயிட்டாங்கங்க, நீங்கள் போய் அவரை வணங்கி அவரை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, இன்றைக்கி அவருக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக சாப்பாடு போட்டு தான் அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னது தான். உடனே சிறுதொண்ட நாயனாருக்கு அங்கே கால் நிற்க முடியல, வேக வேகமாக கிளம்பி போகிறாரு கோவிலுக்கு. அங்கே போய் அத்தி மரத்துக்கடியில் இருக்கிற அந்த பைரவ சங்கமரை பார்த்ததும் அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. அவங்கள போய் வணங்குறாரு. அப்படி வணங்கும்பொழுது பைரவ சங்கமர், நீங்கள் தான் சிவனடியாருக்கு சோறு போடும் சிறுதொண்டரோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிறுதொண்டர் சொல்கிறாரு, சிவனடியார்களின் பக்கத்தில் நின்று அவங்கள வணங்குறதுக்கு கூட தகுதி இல்லாத என்னையும் அடியார்கள் அப்படி தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவ சங்கமர்கிட்ட, தினம் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நியமமாக வச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு அடியார் கூட எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை சாப்பிட்றதுக்கு, நானும் போய் எங்கெங்கேயே தேடி பார்த்துட்டேன், ஒரு அடியார் என் கண்ணுலேயே தெம்படலை, ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்தது ஏதோ நான் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பைரவ சங்கமர் அப்படியே புன் சிரிப்பு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, தவ செல்வரே, உத்திராபதியான வடதேசத்தில் வசிக்கும் நான் இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காகத்தான் இங்கே வந்தேன், எனக்கு விருப்பமான அமுதை உன்னால் கொடுக்க முடியாது, அது உனக்கு ரொம்ப அரிது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே சிறுதொண்டரும், ஐயா வெறும் உபசரிப்புக்காக வாய் வார்த்தைக்காக எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னு நான் கூப்பிடல, நீங்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்களேன், நான் அதையே சமைச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சாப்பிட கொடுப்பேன், சிவனடியார்கள் சாப்பிட்றாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னது தான். அதை கேட்ட உடனே பைரவ சங்கமர் அப்படியே அவரை இறங்க அப்படியே பார்த்துட்டு, நான் என்ன சாப்பிடுன்னு முதல்ல உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 6 மாத காலம் தவம் பண்ணுவேன், 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வேளை பசுமாமிசம் சாப்பிட்றது தான் வழக்கமாக வச்சிட்ருக்கேன், உங்களுக்காக நான் அதை மாற்றிக்க முடியுமா, இல்லை உங்களால் தான் பசுமாமிசம் சமைச்சு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டது தான். உடனே சிறுதொண்டர், ஐயா சிவனடியார்கள் கேட்டால் எதுவாக இருந்தாலும் சமைச்சு கொடுக்க முடியும், என்கிட்ட பசுக்கூட்டம் ஆட்டுக்கூட்டம் எருமை கூட்டம்னு நிறைய நான் வச்சுருக்கிறேன் ஆடு மாடெல்லாம், உங்களுக்கு என்ன மாதிரி பசு வேணும்னு சொல்லுங்கள், அது மாதிரியே பார்த்து நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அடியாருக்கெல்லாம் அடியாராக இருக்கும் சிறுதொண்டருடைய அன்பையும் பக்தியையும் பார்த்து வியந்த அந்த பைரவ சங்கமர் சிறுதொண்டரை பார்த்து, அப்பா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அது பசுமாமிசம் கிடையாது, நரபசு மாமிசம், அதாவது 5 வயதே நிரம்பிய பாலகனாக இருக்கணும், அந்த குழந்தைக்கு உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை உயர் குடியில் பிறந்த வீட்டுக்கு ஒரே குழந்தையாகவும் இருக்கணும், அந்த குழந்தைய சமைக்கிறதுக்கு அவங்க அம்மா முழு சம்மதம் சொல்லணும், அவங்க அம்மாவே அந்த குழந்தைய பிடிச்சிக்க, அவங்க அப்பா அந்த குழந்தைய வெட்டி தாய் தந்தையர் 2 பேரும் கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படாமல்
எனக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரியா இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சிறுதொண்டர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், ஐயா என்னால் இதுவும் சமைச்சு கொடுக்க முடியும், நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, நான் சீக்கிரம் சாப்பாடு உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் அப்புறம் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி, என்னங்க நீங்கள் மட்டும் வரீங்க, எங்கங்க அடியாரை கூப்பிட்டுட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் சிறுதொண்ட நாயனர் அவங்க மனைவி கிட்ட, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவங்க நம்மள மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்களாம், அவங்க 6 மாதம் தவம் பண்ணிட்டு அடுத்தது ஒரே ஒரு நாள் ஒரு பொழுது மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம், அதுவும் நரபசு மாமிசம் தான் சாப்பிடுவாராம். அதுலேயும் அந்த குழந்தை உயர்குடியில் பிறந்திருக்கணுமா, ஆண் குழந்தையா இருக்கணுமா, அந்த வீட்டுக்கே ஒரே குழந்தையா இருக்கணுமா, அந்த குழந்தையோட உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அம்மாவும் இதுக்கு முழு மனசோட சம்மதிக்கணுமா. அவங்க அம்மா அந்த குழந்தைய பிடிச்சிக்கணுமா, அவங்க அப்பா அந்த குழந்தைய வெட்டி அரிஞ்சு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து முழு மனசோட கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படாமல் சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவர் சாப்பிடுவாராம் அப்படின்னு சிறுதொண்ட நாயனர் அவங்க மனைவிட்ட சொல்லும்பொழுது, அவங்க மனைவி, இதுக்கெல்லாம் யாருங்க ஒத்துக்குவா, குறை இருக்கிற குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு தான் அவங்க அம்மா நினைப்பாங்களொஞ்சி அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கு நினைக்கவே மாட்டாங்களே, இப்படி எந்த குறையும் இல்லாத ஒரு குழந்தைய எப்படி நம்ம எங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது, அப்போ சிறுதொண்ட நாயனார் சொல்கிறாரு, இப்படிலாம் நமக்கு ஒரு கஷ்டம் பின்னால் வரும்னு சொல்லி தான் முன்னாடியே சிவபெருமான் நமக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துருக்காரு. நம்ம குழந்தைக்கு 5 வயசு தான், அவர் சொல்கிற எல்லா நிபந்தனையும் நம்ம குழந்தைக்கு சரியாக பொருந்தி வருது, அதனால் நம்ம குழந்தையே வெட்டி சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிறுதொண்ட நாயனார். அவங்க மனைவி மறுபேச்சே பேசாமல், நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, நம்ம குழந்தை பள்ளிக்கூடம் போயிருக்கான்ல, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே சிறுதொண்டரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க பையனை கூப்பிட்றாங்க. அப்பா நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் சிறுதொண்டர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்கும்பொழுது, அடியாருக்கு உணவாக போகிற இந்த குழந்தைய நல்லா அழுக்கு இல்லாமல் குளிக்க வைக்கணும்னு சொல்லி குளிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கல, ஏன்னா அடியாருக்கு உணவாக போகிற இந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா எச்சில் பட்டுடுன்னு நினைக்கிறாங்களாம். குளிக்க வச்சு முடிச்சதும் எப்பவும் அடியாருக்கு சமைக்கிற இடத்துல அந்த குழந்தைய சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாமல் தனியாக ஒரு இடத்துக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா அந்த குழந்தைய இறுக பிடிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தை அம்மா ஏதோ விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு சிரிக்கிறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய ஒரே கழுத்தை வெட்டிடுறாங்க. குழந்தையோட தலை அடியார் உணவுக்கு ஆகாதுன்னு அவங்க வீட்டு பணிப்பெண் ஆகிய சந்தன நங்கையை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற உடம்பு பகுதியை வெட்டி சிறுதொண்ட நாயனார் அவங்க மனைவியும் சேர்ந்து சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு நம்ம போய் இப்போ அடியாரை போய் கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு வேக வேகமாக போகிறாரு சிறுதொண்ட நாயனார். கணபதீஸ்வரம் கோயிலுக்கு போய் அத்தி மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிற அந்த பைரவ சங்கமரை பார்த்து வணங்கி, ஐயா கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நீங்கள் கேட்ட மாதிரி உணவு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என் குற்றத்தை பொறுத்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த அமுதை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. உடனே பைரவ சங்கமரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிறுதொண்ட நாயனார் கூட அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க மனைவி அவரை வரவேற்று ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜைலாம் பண்ணி முறைப்படி வணங்குறாங்க. அப்புறம் அவருக்கு முன்னாடி ஒரு முக்காலி வச்சு அதை வெள்ளை துணியை விரித்து அது மேலே இலை போட்டு சாப்பாடு வச்சு அவங்க சமைச்ச கறி அமுது எல்லாம் அவருக்கு பரிமாறுறாங்க. அப்போ அந்த பைரவ சங்கமர் வேடத்துல இருந்த சிவனடியார் கேட்குறாரு, இதில் தலைக்கறியும் தானே சமைச்சு வச்சுருக்கீங்க, ஏன்னா எனக்கு தலைக்கறினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது தான். சிறுதொண்ட நாயனாருக்கு அதிர்ச்சி ஆகுது, நம்ம அந்த தலை தான் அடியார் சாப்பாட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்ம சந்தன நங்கைகிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுட்டோமே, இப்போ தலைக்கறிக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கும் போது சந்தன நங்கையார் வந்து இவ்வளோ நிபந்தனை சொன்ன இந்த அடியார் தலைக்கறி கேட்டாலும் கேட்பாருன்னு அதை நான் சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்பாடா அப்படின்னு நினைக்கிறாரு சிறுதொண்ட நாயனார். இப்போ தலைக்கறியும் பரிமாறியாச்சு, அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சிறுதொண்ட நாயனார் சொல்லும்பொழுது அந்த பைரவர் சங்கமர் சொல்கிறாரு, நான் தனியாலாம் சாப்பிட மாட்டேன், என் கூட ஒரு சிவனடியார் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன்னு சொன்னது தான். உடனே தாமதிக்காமல் நம்ம போய் சிவனடியார் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போகிறாரு சிறுதொண்ட நாயனார். எங்கே தேடியும் ஒரு சிவனடியாரும் கிடைக்கல. திருப்பி வந்து, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, ஒரு சிவனடியார் கூட இன்றைக்கி எனக்கு கிடைக்கல, நீங்கள் சாப்பிட்றதுக்கு தாமதமாகுதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பைரவ சங்கமர் சொல்கிறாரு, உன்னை விட சிறந்த சிவனடியார் யார் இருக்கா, வா என் கூட உட்காந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றோம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட மறுப்பே சொல்லலை. நம்ம பிள்ளைக்கறியை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு கூட நினைக்கல, போய் பக்கத்தில் உட்காந்துட்டாரு.
அப்போ அந்த பைரவ சங்கமர் என் இலையில என்னென்ன இருக்கோ எல்லாம் இவரோட இலையிலையும் பரிமாறுங்கன்னு சொன்னதும் சிறுதொண்ட நாயனாருடைய மனைவி அது மாதிரியே சிறுதொண்டருக்கும் எல்லாம் பரிமாறிட்டாங்க. சிறுதொண்டர் நம்ம சாப்பிட்டா தான் அவர் சாப்பிடுவார் போல இருக்கு அப்படின்னு வேக வேகமாக சாப்பிட போகிறாரு. அப்போ அந்த பைரவ சங்கமர் சிறுதொண்டருடைய கையை பிடிச்சிக்கிட்டு, நான் தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன், நானே பொறுமையாக இருக்கிறேன், நீ தினம் சாப்பிட்ற ஆள் தானே, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? உனக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன், உன் மகனையும் கூப்பிட்டுட்டு வா, நம்ம பையனோட உட்காந்து 3 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே சிறுதொண்டருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. நம்ம பையனை தானே இப்படி அரிஞ்சு கறியாம தான் சமைச்சு வச்சுருக்குறோம், இப்போ எங்கே போய் நம்ம பையனை கூட்டிகிட்டு வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது பைரவ சங்கமர், உன் பையன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அதனால் நீங்கள் போய் உங்கள் பையனை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சிறுதொண்டரும், எனக்கு ஒரு பையன் இருந்தான் தான், ஆனால் இப்போ அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் பைரவ சங்கமர், வெளியில் விளையாட போயிருக்கானா, வெளியில் போய் கூப்பிட்டுட்டு வாங்க, உன் பையன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. சிறுதொண்டரும், சரி அவரை இனி மறுத்து பேசக்கூடாது, அவர் சொல்கிற மாதிரி நம்ம கூப்பிட்ற மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு வெளியில் போய் அவரும் அவங்க மனைவியும், நான் சீராளா சீக்கிரம் ஓடிவா, அடியார் சாப்பிட்றதுக்கு நேரமாகுது, நீ வந்தால் தான் சாப்பிடுவாராம், சீக்கிரம் வா அப்படின்னு 2 பேர் கூப்பிட்ட உடனே குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து ஒடியார மாதிரி ஒடியாந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியமான ஆச்சரியம், இதெல்லாம் சிவபெருமானோட செயலா அப்படின்னு நினச்சி ஆனந்தப்பட்டு, சரி சீக்கிரம் குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போனால் தான் அடியார் சீக்கிரம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பைரவ சங்கமரை அங்கே காணோம். சிறுதொண்டருக்கு மயக்கமே வந்துடுச்சு, மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்க்கும்பொழுது அடியாரை மட்டும் இல்லை, அங்கே இருந்த கரியமதியும் காணோம். எப்படியாவது இந்த அடியாரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து தேடி பார்க்கும்பொழுது சிவபெருமான் ஆகாயத்தில் ரிஷப வாகனத்தில் உமாதேவியரோடையும் முருகபெருமானோடையும் சோமாஸ்கந்தரா காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சியை பார்த்து சிறுதொண்ட நாயனாரும் அவரோட மனைவியும் அவரோட பையனும் தாதியாராகிய சந்தன நங்கையும் இறைவனை துதித்து போற்றி நிலமுறை கீழே விழுந்து வணங்கி எழுந்திருக்கிறாங்க. சிவபெருமான் அவங்க 4 பேத்தையும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அப்படியே கையோடையே சிவலோகம் கூட்டிட்டு போயிட்டாரு. சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூஜை. சிவனடியாருக்கு அமுது படைத்து அவங்களுக்கு தொண்டு செஞ்சு முக்தி அடைஞ்சார் சிறுதொண்ட நாயனார். அவருக்கு உதவி செஞ்சதுனாலேயே சந்தன நங்கைக்கு முக்தி கிடைச்சது. அப்ப அடியாருக்கு நம்ம உதவி செஞ்சாலும் ஆண்டவனுடைய திருவடியில நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும். செங்காட்டாங்குடிமேய சிறுதொண்டர் கடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.